ஹலோ கைஸ், இது உங்கள் கில்லர் கேமர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கேம்ஸ் எல்லாம் நம்ம கேம் ப்ளே பண்ணி போட போகிறாங்க. அதில் நம்ம வரிசையில் முதல் கேம் என்னென்னா மெட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தாங்க. இந்த கேமை நான் இது வரைக்கும் விளாண்டதில்லை, ஆனால் கேம் ப்ளே வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணோன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி, இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். சரி, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, கீழே ஏதோ பேக்குன்னு இருக்குது, அதை நம்ம இப்போ கொடுப்போம். நம்ம பேக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் கேம் கொடுத்து கேம்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் கேம் கொடுத்தோன்னே நமக்கு ஹீரோவை செலக்ட் பண்ண சொல்லுது. சரி, நம்ம முதல்ல இருக்க அவரையே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கதை ஏதோ சொல்லுதாங்க. அதாவது நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி ஏதோ நலல் தெரிஞ்சிச்சு. நம்மளும் அதை அப்படியே கண்டுக்காமல் போயிட்டே இருந்தோம். திடீர்னு சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒருத்தர் சிங்கம் சூர்யா கணக்க நமக்கு முன்னாடி வந்து மூஞ்சிலே ஒரு அறை கொடுத்து படுக்க போட்டான். அப்புறம் மூஞ்சி மேலேயே ஏறி உட்காந்து குத்து குத்துன்னு குத்தி நம்ம மயக்க போட விட்டு எங்கேயோ கூட்டு போய் ஜெயிலில் போட்டானா கூண்டுக்குள்ளே. சரி, இப்போ டேப்ட கண்டினியூ கொடுத்து கேம்குள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே நம்மளை அடைச்சி போட்டிருக்காங்க. நாயெல்லாம் வர கொலைக்கு கீழே ஏதோ தெரியுதுங்க. என்ன அது இது? லாக் பிக்கு பார்த்தீங்களா? கூண்டில் அடைச்சி போட்டு பக்கத்துலேயே லாக் பிக் போட்டிருக்கான். அவ்வளோ பெரிய அறிவாளி. சரி, இப்போ இந்த கேம் என்னென்னா நம்ம ஒரு சின்ன சத்தம் போட்டாலும் இந்த கதவை திறந்துட்டு அவன் வந்துடுவான். வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் இடம் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். அதாவது இப்போ இந்த ட்ராயர் திறந்துருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பொருள் இடம் மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான். சரி, சுற்றி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு. பொருள் கிடச்சோடனே அதை வச்சு தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். சரி, ட்ராயர் காலியாக இருக்குது. கீழே கூட ஏதாவது கிடந்தாலும் கிடக்கும். கீழேனா 2ஆம் நம்பர்னு போட்டிருக்கு. இது கேலண்டர் எடுத்தால் உள்ளே ஏதாவது கட்ட மாதிரி இருக்குது. பெஞ்சிலெல்லாம் எதுவும் இருக்கா? இந்த சுத்தியலை கிடச்சிருச்சுங்க. இப்போ இந்த சுத்தியலை வச்சு என்ன பண்ணோன்னா, இங்கே போனால் இங்கே ஒரு சாவி இருக்க இடம் மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணாடி மறைச்சிட்ருக்கோம். இந்த சுத்தியலை வச்சு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு சாவி எடுத்துக்கலாம். இப்போ சத்தம் கேட்டோன்னே மேலே டைம் ஆட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைம் முடிஞ்சோடனே வருவான். வந்து ஏதாவது பொருள் ஏதாவது மாதிரி இருக்க, எதுவும் ட்ராயர் எதுவும் திறந்துருக்கான்னு பார்ப்பான். எதுவும் இல்லைன்னா அப்படியே கிளம்பி போயிடுவான். இல்லைன்னா அந்த சுவிட்சை போட்டு நம்மளை கரண்ட்டை வர வச்சு போட்டு தள்ளிடுவான். சரி, இப்போ டைம் ஓடுது 7. என் டைம் வந்துச்சு. இந்த வரப்போகிறான்னு அர்த்தங்க. அப்போ எங்கே அவன்? இந்த வந்துட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதாவது வேற ஏதாவது கேட்டிருக்கோம். இல்லையே, இங்கதான் தப்பா இருக்கு. தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஒன்றும் இல்லை. அப்போ அது என் கற்பனையா தான் இருக்கு போல. நான் கிளம்புறேன். போயிட்டாங்க தற்கொரி. சரி, இப்போ இந்த சாவியை எங்கே யூஸ் பண்ணோன்னா, இந்த இப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் அடியில் இருக்கும் ஒரு பெட்டி. அந்த பொட்டியில் தான் அந்த சாவியை யூஸ் பண்ணி திறக்கணும். திறந்தால் என்னெல்லாம் கிடைக்கி? டக் டேப்பு, வேறு இது சரி, இப்போ இந்த டேப்பை எங்கே யூஸ் பண்ணோன்னா, இந்த கீழே ஒரு ஒயர் பிஞ்சிருக்கும். இந்த டக் டேப் வச்சு அதை சரி பண்ணலாம். சரி பண்ணதுக்கப்புறம் இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பட்டன் அமுக்கணுன்னா இங்கே ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னென்னா இந்த இங்கே சுற்றி பார்க்கணும். கீழே இங்கே ஒரு 2 இருக்கா, அப்படியே இங்கே டப்பாவில் ஒரு 6 இருக்குது. அப்புறம் இன்சைடு எங்கேயோ இருக்குமே, எங்கே? இந்த கீழே 7 இருக்குது பாருங்க. அப்படியே இன்சைடு திரும்பி பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியுது. சரி, பாஸ்வேர்ட்லாம் பார்த்து வச்சுக்கலாம். ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துக்கலாம் என்னென்ன நம்பர்னு. என் பாஸ்வேர்டு கொடுக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, பாஸ்வேர்டு என்னென்ன மறந்துட்டேன். அதாவது 6 7 9 அப்புறம் 2. பாஸ்வேர்டு வந்து 6 7 9 2. 6 7 9 2. சரி, இப்போ லாகின் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் கொடுத்தோன்னே அலாரம் மாடி மிக்க ஆரம்பிக்க எல்லாம் கரெக்டாக இருக்கலாம். மேலே இப்போ போய் ஒளிஞ்சுப்போம். அங்கே வேறு வர ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக தானே போட்டேன். ஒரு வேளை அப்படியே ஆப்போசிட்டாக போடணுமோ? சரி, போட்டு பார்ப்போம். அங்கே வேறு இப்போ வருவானே. 12 11 10 9 8 7. டைம் முடிஞ்சிச்சு, வரப்போகிறான். இந்த வருவானே இப்போ கதவை திறந்துட்டு. அந்த வந்துட்டான். என்ன சத்தம்? அலாரம் அடிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒயர் ஏதாவது எலி எடுத்துருக்கோம். அது ஷார்ட் சர்க்யூட் இருக்கும். இல்லையே, இங்க ஏதோ சரி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் இங்கே சரியாக தான் இருக்கு. சரி, அப்போ நான் இப்போதைக்கு கிளம்புறேன்.
ஜஸ்ட் மிஸ்ஸிங்க மாட்டி விட்டுருக்கோம். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில். பாஸ்வேர்டு கரெக்டாக தானே போட்டேன். ஒருவேளை ரிவர்ஸில் போடணும்னு நினைக்கிறேன். சரி ரிவர்ஸில் போட்டு பார்ப்போம். ரிவர்ஸில் போட்டால் என்ன வரும்? 2 9 7 6. சரி இப்போ லாகின் கொடுப்பான். இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். சரி இப்போ லாகின் கொடுத்து பார்ப்பேன் என்ன வரும்னு. ஐயோ மறுபடியும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்க. என்னங்க அது ரிவர்ஸில் போட்டால் தப்பாக தான் வருது. அவன் வேறு இப்போ வந்துடுவானே. சரி இப்போ வேறு வந்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஆல்ரெடி டவுட் ஆகிட்டான். 15 14 13 12 11 7வது நம்பர் முடிஞ்ச பிறகு வந்துடுவானே. இந்த முடிஞ்சிருச்சு வந்துட்டுருக்கேன். இங்கே வருவானே எப்போ? ஐயே வந்தான் வந்துட்டான். அட என்னடா சும்மா சும்மா ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அது ஒன்றும் இல்லை சார், அலாரம் அதான் எலி கடிச்சா தான் திரும்ப அடிக்கி. நம்ப முடியலையே. உன்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கரெக்டாக இருந்தா பொருட்டா வரட்டா. யாருங்க இவன் டைலாக்லாம் பேசிட்டு போகிறான் தற்கூரி வேலைக்குன்னு. சரி இப்போ இந்த பாஸ்வேர்டை விட என்னன்னு தெரியலையே. முன்னாடி இருந்து பார்த்தாச்சு பின்னாடி இருந்தும் பார்த்தாச்சு. சரி சென்டர்லேருந்து அடிச்சு பார்ப்போம். சென்ட்ரல்லேருந்து 7 6 9 2 இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கேன். பார்ப்போம். லாகின் கொடுப்போம். ஆனால் ஆமாங்க கரெக்டு தாங்க இது. சும்மா சென்ட்ரல்லேருந்து கொடுத்தா கரெக்டாக வந்துடுச்சு. சரி இப்போ டோரை கொடுத்து ஓப்பன் கொடுத்தா இங்கே நமக்கு ஓப்பன் ஆயிரும். இது வரைக்கும் க்ளோஸில் இருந்துச்சு, இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. சரி இங்கெல்லாம் திறந்து பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. ஒன்றும் கிடைக்கல. இந்த லாஸ்ட்டுக்கு அது இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அந்த மேலே ஒரு கட்டை இருக்குது, அது தேவைப்படும் எடுத்துப்போம். இந்த இங்கே ஒரு சிங்க் இருக்குது, வேறு ஒரு கக்கூஸ் இருக்குது. இது திறக்கணுன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணுவேன். வேறு மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா கீழே டமால்ட்டு ஒன்று விடும். டப்புன்னு அதை எடுத்துகிட்டு போய் இந்த டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு என்ன கிடைக்கிது? இந்த இது சுற்றுறது. டப்புன்னு இங்கே போய் டோரை லாக் பண்ணிட்டு அந்த பட்டனையும் ஆஃப் பண்ணி விட்டு உள்ளே போய் ஒளிஞ்சுக்கணும். இல்லைன்னா பட்டனை அது ஆனில் இருந்தாலும் பார்த்து கண்டுபிடிச்சிடுவான். சரி இப்போ வேறு வரப்போனாவே வந்துட்டான். என்ன இன்னும் வராமல் இருக்கான்? இந்த வந்துட்டாப்புல. என்னடா மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அது ஒன்றோட சார், எல்லாம் ஒரு ஆண்மகன் தனியாக இருந்தால் பண்ணுறது தானே. அடைச்சி இந்த நிலைமையிலும் இந்த மாதிரி பண்றியா? உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. சரி ஒழுங்கா இருந்துக்க, திரும்பலாம் என்னை வர வைக்காத. அப்படா போயிட்டான். எப்படி அந்த வாட்டி சமாளிச்சாச்சு. சரி இனிமேல் என்ன பண்ணோம்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குல்ல, அது வந்து இதோ இந்த மிஷினோட ஹேண்டில் தான். அதை இதில் போட்டு விட்டு ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்கும். ஓப்பனாக கிடச்சிருச்சு. உடனே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு என்ன பண்ணோன்னா அந்த சைடு ஒரு வாஷ் பேஷன் இருந்துச்சுல, அங்கே போனோம். மேலே கதை ஓப்பன் பண்ணிக்கலாம். டோர் ஓப்பன். சரி ஓப்பன் பண்ணி வச்சு இனி அங்கே போயிட்டு கரெக்டாக ஸ்பேனரை வச்சு இங்கே கிளிக் பண்ணோம். நான் கிளிக் பண்ண இடத்துல தான் அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த தொட்டோன்னா இது இன்சைடு தள்ளி வரும். வர மாட்டேங்கண்ணா வராது. வந்துருச்சுங்க. இப்போ தொட்டானா வந்துருச்சு. இங்கே கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்கி. இதை வச்சு என்ன பண்ணோன்னா இந்த டாய்லெட்டில் வந்து இது ரெண்டத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டால் உள்ளே ஒன்று கிடக்கும். என்ன கட்டிங் பிளேடு. இந்த கட்டிங் பிளேடை வச்சு இந்த செயினை கட் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இப்போ உள்ளே திறந்தா என்ன இருக்குது? ரெஞ்சு. அப்படியே மேலே இந்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இருந்து தண்ணி போயிடும். இதில் என்ன இந்த கோடாரியோட பார்ட் ஒன்று கிடக்கு. இப்போ இந்த ரெஞ்சை வச்சு மேலே அந்த கோடாரியோட பார்ட்டை இங்கே வச்சிடலாம். அப்புறம் ரெஞ்சை வச்சு இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டால் அந்த கட்டை நமக்கு கிடச்சிரும். இந்த கட்டை தான் கோடாரியோட ஹேண்டில். மொத்தமாக கோடாரி கிடச்சிச்சு, இதை வச்சிடலாம். இல்லை அவனுக்கு டவுட் வந்துடும். இந்த கோடாரியை வச்சு என்ன பண்ணோன்னா இங்கே சிங்க் இருந்த இடத்துல பின்னாடி ஒரு செவரு இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்க தான் இதை யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே எதுக்கு வந்தேன்னா அது எனக்கே தெரியாது. சரி வாங்க போய் உடச்சிட்டு வரோம். இப்போ இந்த கோடாரியை வச்சு இந்த உடச்சிட்டு டப்புன்னு போயிடணும். போயிட்டு முதல்ல அந்த கதவை மூடணும். இது முதல்ல இதை ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். இதை ஆன் பண்ணிட்டு கதவை மூடிட்டு அப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். எனக்கு இல்லைன்னா கதவை திறந்துருக்கிறது பார்த்து அவனுக்கு டவுட் வந்துடும். போயிடும், நம்மளை போட்டுருவான். சரி வரப்போகிறான். 10 9 8 7 அந்த சார் வரப்போகிறாப்புல. அவன் என்ன சார் பைத்தியக்காரன்.
அந்த வந்துட்டான். என்ன ஏதோ கொண்டு வரேன், ஏதோ கொண்டு வராங்க. என்னது இது? சரி அவன் போன பிறகு பார்ப்போம். ஒன்றத்தான். சொல்லுங்கய்யா. இந்த பொட்டியை யாரும் எடுக்காமல் பார்த்துக்க. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். பத்திரமா பார்த்துக்க. போயிட்டாங்க. அட யாருங்க அவன்? நம்மளையா பார்த்துக்க சொல்லிட்டு போகிறான். தூக்கிறதே நம்ம தான். சரி என்ன வச்சுட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். ரெஞ்சு இந்த கேம்லேயே அதானே முக்கியமானது, தப்பிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். சரி இப்போ என்ன பண்ணோன்னா, முதல்ல அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த சைடு போவோம். அங்கே ஒரு நம்ம இப்போ உடச்சொல்லா, அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்று இருக்கும். இருங்க பொய்யே காடுதேன். அதுக்கு முன்னாடி இந்த கட்டையை எங்கே வச்சுட்டு இந்த சர்க்கியூட் போர்டையும் ஆன் பண்ணி விட்டு போவோம். ஏன்னா இதுதான் இப்போ யூஸ் ஆக போகுது நமக்கு. அப்படியே அதுக்குள்ளே போனால் இங்கே ஒருத்தன் எவனோ பாடி ஆகி கிடக்கேன். சரி கீழே பார்த்தா ஒரு லிஃப்ட்டு மாதிரி இருக்கும், சின்ன லிஃப்ட்டு. ஆனால் அது இப்போ மேலே வராது. இதோ இந்த லிவர் அதோ அந்த போர்டில் தான் போட்டு நம்ம எப்போ திருப்பணும். இந்த லிஃப்ட்டு மேலே வரணுன்னா இதோ இங்கே வரணும். சரிங்க, ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி இனி என்ன பண்ணோன்னா, இந்த எலிவேட்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எனேபிள் கொடுக்கணும். கொடுத்தோடனே லிஃப்ட் மேலே ஆரம்பிச்சிடும், அவனுக்கும் தெரிஞ்சிடும். இப்போ உடனே குடுக்குடுன்னு ஓடி இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடணும். இவன் வேறு எவனோ பாடியாகி கிடக்கேன். சரி இப்போ லிஃப்ட்டு பொறுமையாக மேலே வந்துட்டுருக்கோம். டைம் வேறு ஓடுது, லிஃப்ட் வேறு பொறுமையாக அது கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து தொலைய. அவன் வேறு வந்துட்டான். இப்போ சீக்கிரம் 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 வா, சீக்கிரம் வா. பொறுமையாக வேகத்தில் வந்துட்டுருக்குங்க. அவன் வேறு கதவை திறந்துட்டு வந்துட்டான். அந்த கட்டையை இப்போ உடச்சிட்ருக்கான். அந்த கட்டை தான் அவனை தடுத்துட்ருக்கு. இல்லைன்னா நம்ம காலியாக இருப்பேன் நேரம். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் 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 சீக்கிரம். அந்த வந்துடுச்சு. உடனே இந்த லிவரை இதில் போட்டு ஆன் பண்ணோன்னா நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவான். அவ்வளோதான், சீக்கிரம் போ. போயிட்டு வரேங்க. டேய் தம்பி, போயிட்டு வரேன். நீ எங்கடா இருக்க? கட்டையை உடச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியே கீழே இறங்கிட்டோம். வேறு மேலே இருந்து குதிச்சிடுவானோன்னு பயமாக இருக்க. சரி வரமாட்டான்னு நம்புவோம் இப்போதைக்கு. லாவண்யா கோபால், ஐயோ கடுப்பாயிட்டாங்க. இது வேறு எப்போ கீழே இறங்கணும்னு தெரியலையே. அந்த கீழே இறங்குது. போயிட்டு வரேன்டா. ஒளி தெரியுது, தப்பிக்க ஒளி தெரியுதுங்க. அவ்வளோதான், தப்பிக்க போகிறோம் நம்ம. எங்க எங்கே ஏதோ பொண்ணு இருக்குங்க. இப்போ எப்படி காப்பாற்றா? என்கிட்ட லாக் பிக் இருக்கு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த கேம் முடிஞ்சு. இந்த கேமோட நெக்ஸ்ட் பார்ட் கூடிய சீக்கிரமே நான் போடுறேன். அப்புறம் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் என்னோட மோட்டிவேஷன் தான். ஸோ லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். போக போக குவாலிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கில்லர் கேமர். டாட்டா, பாய் பாய், வரட்டா.